அதாவது பரதநாட்டியத்துள் அழகாகவே படித்து வருகின்றார். இப்படி படித்து வரக்கூடிய நாளில் லட்சுமியானவர்களுக்கு வயது கடந்து கொண்டு 16 வயது பருவத்தை அடைந்தார். எனவே எந்த ஒரு பெண்ணாக இருந்தாலும் வயசுக்கு வந்தால் தனி ஒரு அழகுன்னு சொல்லுவார்கள். அது உண்மைதானே? ஆனால் இந்த லட்சுமி அழகு இருக்கிறதை பாருங்கள். கொத்து போன பல்லழகி கத்தி போன பணிவாத அவருடைய அழகை சொல்லிக்கொண்டே போகலாம். சரி, அதாவது ஒத்து போன்ற பல்வரிசை பல்வரிசையில இந்த பகலும் போத்தது போல் இருக்கிறதா? சரி, உள்கோப சொல்லழகி கோபப்படோடு தனி ஒரு அழகாகவே காட்சி அளிக்கும். அவருடைய முகம் வந்து கோபப்படும்போது தனி ஒரு அழகு. ஆமா, சரி. கத்தி போல கண்ணழகி, அதாவது ஆடவரை கவரக்கூடிய காண்டங்கள். ஆமா, சரி. இப்படி அழகாக விளந்து வரக்கூடிய நாளிலே கச்சக்கரை அரங்கேற்றமா செய்வது அது உண்மைதானே? கச்சக்கரையை அரங்கேற்ற வைக்க வேண்டுமானால் நம்முடைய அப்பா எப்படி ஆலயத்தில் வைக்க வேண்டும். சரி, சக்தி சிவனுடைய ஆலயம் இருக்கிறது, அப்படி அரங்கேற்ற வைக்க வேண்டும். ஆமா, சரி. நீங்க சொல்லுவதே தன்னுடைய மகனையும் வரவழைத்தார். மகனே, நீங்கள் கச்சக்கரை அரங்கேற்றமா செய்ய வேண்டும் தெரியுமா? நம்முடைய அப்பா இப்ப ஆலயத்தை சென்று அரங்கேற்றமாக நடத்திவார்கள். சரி, தாய் சொன்ன வார்த்தை கேட்டு அண்ணனும் எங்கே வருகின்றார்கள் பாருங்கள். அம்மா எப்ப ஆலயத்திற்கு வருகின்றார்கள். கமல பாதம் கமல பாதம் கமல பாதம் அம்மா எப்ப கோவிலே கமல பாதம் கோவிலை சன்னதிக்கு முறைக்காரு சதுராட சிவகாமி கண்மனைக்கு வார நீரோ பரதநாட்டியத்துறை அரங்கேற்ற விழா செய்ய வேண்டும் என்று அம்மையப்பர் ஆலயத்திலேயே வருகின்றார்கள். லட்சுமி, உன்னுடைய நாட்டியத்தை பார்ப்பதற்காக கோவில் முன்பில் கண்ட நல்ல கோவில் கூட்டம் அப்படி கூடிக்கொண்டே இருக்கு. லட்சுமி, லட்சுமி, ஆமாக இருக்கக்கூடியவர்கள் ஆலயத்திற்குள்ளே வந்து அமர்ந்தார்கள். மண்ணு வாரி போட்டா மண்ணுக்குள்ள அவ்வளவு கூட்டம் அப்படி கூடிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா அதனால் வரை சிவகாமியாரவை நாட்டியம் ஆடி வந்தார். சரி, இன்று அவருடைய மகள் லட்சுமி ஆடினார் என்று ஆமாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் ஆலயத்திற்குள்ளே வந்தார்கள். லட்சுமி, அதாவது நீ ஆடக்கூடிய ஆட்டத்துல சரி உன்னுடைய காதல கடவுளுடைய சலத்தை வந்து அத்து தெரிக்க வேண்டும். அப்படி நீ ஆட வேண்டும். லட்சுமி, சரி என்று சொன்னவுடனே லட்சுமியான நாட்டியத்துறை அரங்கேற்ற விழா நடத்த வேண்டும் என்று எப்போது திரையுலகம் மக்கள் நாம் எதிர்பார்க்க லட்சுமியான நாட்டியம் ஆடினாள். காலிலு சிறப்பு வந்து காலிலு சிறப்பு வந்து கைவண்ணையில் குளிர ஆடிவர்
ஆடி வராள் ஆசானுக்கும் வழக்கம் செய்வாள் சபையோருக்கும் சபையோருக்கும் வழக்க செய்தார் வழக்கம் செய்தாள் காலில் சிறப்பு பெற்ற கைவழியில் குளிர்ந்த பம்பரம் போல நாட்டியம் ஆடினாள். ஆட்டத்தை பார்த்த மக்கள் எல்லாம் சொன்னார்கள். என்ன சொல்றார்கள்? தப்பி மேடனே ஒரு பெண்ணாக நாட்டியம் ஆடுகின்றாளே, அம்மா நல்ல நாடுறா, இவர் யாராக இருக்கலாம்? அநேகமா அந்த சிவகாமனுடைய மகள் லட்சுமியாக தான் இருக்க முடியும். அவளை போலதான் இருக்கிறாள். அவள் சைஸ்ல தான் இருக்கா. அவளை போலதான் நாட்டியம் ஆடுகின்றாள். அப்படின்னா இந்த பெண் சிவகாமனுடைய மகள் லட்சுமியாகத்தான் இருக்க முடியும். ஆடல் ஆளுக்கின்ற பாடல் பாலுக்கின்ற பாவினைகள் எல்லாம் ஒரு கதைக்கப்பட்டிருக்கிறது லட்சுமி இடத்திலே. இனி சிவகாமி கொடுத்து வைத்தவள் நல்ல யோகக்காரின்னு சொல்றேன். அதுக்கு அப்படி சொன்னியோ? ஆமா, சரி சரி. இப்படி ஆட்டத்தை பார்த்த மக்கள் எல்லாம் ஆட்டத்தை ரசித்தார்கள், போய்கொண்டே இருக்கின்றார்கள். கை தட்டி சிரிக்கிறாங்க. ஆமா, இந்த ஆட்டத்தை பார்த்துட்டு எல்லாருமே கை தட்டி சிரிச்சுட்டு போறாங்க. சரி, அப்படி பேட்டு இருக்கும் போது கோயில்ல யாரு பூஜை பண்றா? பிராமணனை. ஆமா, சிவகாப்பா மகன் வேலவன். வேலவனுக்கு வயசு 18, லட்சுமிக்கு வயசு 16. இந்த வீரவனாக என்ன நினைக்கின்றான்? என்ன நினைக்கிறான்? எவ்வளவோ கோயிலுக்கு நாம பூஜைக்கு போயிருக்கோம். ஆமா, இப்படி ஒரு பெண்ணானவள் கோயில்ல நாட்டு ஆடுறது கிடையாது. சரி, இந்த ஒரு ஆட்டம், அவருடைய அழக பாரு, அவருடைய ஸ்டைல பாரு. ஆமா, வாழ்ந்தால் இவ்வளவு நாள் வாழ வேண்டும் சொல்லி கோயில்ல தீபாவளி முடிந்த உடனே அந்த தீபாவளி தட்டை வெளியே கொண்டு வந்துட்டு இருக்கான். ஆமா, எல்லாரும் அவன் தொட்டு கும்பிட்டு பிரசாதத்தை வாங்கி கொண்டு போயிட்டு இருக்காங்க. இந்த லட்சுமிய பக்கத்துல வந்தால வேலை. ஆமா, அவருடைய அழகிலே மதி மயங்கி பாதத்திலே விழுந்து விட்டார். லட்சுமிய பாதத்திலே விழுந்தாள். ஆமா, தகந்த வீரவதை தகந்த வேலவதை அந்த ஆசிமரே கழித்தவள் மொழித்தால் பேசி மொழித்தால் பேசி அந்த கோவிலார் கோடி வந்தாள். அசத்து தமிழ்க்கு வந்து சேர்ந்த போது சேர்ந்த போது லட்சுமிய பாதத்தை விழுந்தான் வேலவன். பாதத்தை விழுந்த வேலவனை லட்சுமியானவள் அருகணைத்தாள். முதல் வார்த்தை அத்தான்னு சொல்லிட்டான். அத்தான் எனக்கு தாசி குலம் பாருங்க. அவங்களுக்கு அத்தான் மட்டும்தான் தெரியும், வேற ஒண்ணும் தெரியாது. ஆமா, அத்தான் என்ன லட்சுமி நம்ம வீட்டுக்கு போகல, என் பாதத்தில் விழுந்துட்டீங்கல்ல. நீ என்ன சொன்னாலும் உங்க வீட்டுக்கு நான் வரமாட்டேன் லட்சுமி. லட்சுமி வார லட்சுமி வாரேன். எங்க வீடு எங்க இருக்கிறது தெரியுமா? இது பக்கத்தில் தான் இருக்கிறது. அப்படியா? ரொம்ப தூரத்துல போயிட்டேன். போகும், ரொம்ப தூரம் இல்ல, பக்கத்துல வந்துட்டேன். அப்படியா? எங்க வீட்டுக்கு செல்லலாமா? சரி லட்சுமி என்று சொல்லி முதல் நாளே அதான் இந்த வீரன் அழைத்து லட்சுமியானவள் வீட்டுக்கே வருகின்றாள். வீட்டுக்கு வரக்கூடிய நேரத்துல என்னுடைய தாய் இருக்கிறாள் சிவகாமி. லட்சுமியை பார்த்து கேட்கின்றாள், லட்சுமி நீயும் அண்ணன் தான் நாட்டிற்கு செல்லீங்க, நாங்க 2 பேரும் தான் சென்றோம். இப்ப சூப்பரா ஒரு பையன் அழைத்து வந்திருக்கிறாயே, இந்த பையன் நீதமா? இவரு யார் தெரியுமாமா? யாரப்பா? நம்ம சிவன் கோவில் பூசாரி மாயூரு. சிவன் கோவில் பூசாரியா? ஆமாப்பா. இவர் இப்ப நம்ம வீட்டுக்கு வந்தாங்க. இவரை நான் விரும்புறோம்மா. என்ன சொல்கின்றாய்? விரும்புகிறேன். அதாவது எனக்கு ஒரு கல்யாணம் நடந்தா
இந்த வேதியோடு தான் இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் நீ கல்யாணமே வேண்டாமா? அப்படியா? நீ புடிச்சதே புடிச்சத பொடிய கொப்பு பார்த்துதான் புடிச்சிருக்க. அது நல்ல பெரிய கொப்பு பார்த்துதான் பிடிச்சிருக்கு. ரொம்ப வசதியான ஆளு. சரி, நான் முன்னாடி அந்த கோவிலை நாட்டியத்தில் ஆடக்கூடிய நேரத்தை